வணக்கம் நண்பர்களே, டுடே கிளாஸ்ல மேட்ரிக்ஸ் தியரி பத்தி பார்க்க போறோம். மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ரெக்டாங்குலர் அரே ஆஃப் நம்பர்ஸ் written in the form A equal to rows and column இருக்கிற m cross n மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல நம்ம எழுதுறது தான். ஸோ A11, A12, A13 எக்ஸெட்ரா A1n, A2n, A22, A23 இது எல்லாமே எலமெண்ட் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். டு n, அதாவது ரோவும் காலமும் ஈக்குவல் இருக்கும்போது அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மேட்ரிக்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சம் ஈக்குவல் மேட்ரிக்ஸ். Two matrices A and B are equal if they have same order and corresponding elements are equal. Example ABCD பாருங்க, இது 2x2 மேட்ரிக்ஸா. அடுத்தது B equal to 1 2 3 4. ஸோ இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லும் போது A equal to Bன்னு சொல்லும் போது A equal to 1, B equal to 2, C equal to 3, D equal to 4. இதுதான் ஈக்குவல் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் டயகனல் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் n equal to m, அதாவது ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கிறது தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொன்னா, in which all the elements other than the leading diagonal or zero is called a diagonal matrix. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இதுதான் லீடிங் டயகனல். ஓகே, இது டயகனல், அதாவது லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு அப்ல இருந்து டவுனுக்கு வருது. ஓகே, இதுல 1 2 3 4 இதுதான் லீடிங் டயகனல். இந்த எலமெண்ட் மட்டும் இருக்கணும், மற்றதெல்லாம் ஜீரோவா இருந்தா அது வந்து டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ இதுலயே அப்பர் டயகனல் மேட்ரிக்ஸ், லோயர் டயகனல் மேட்ரிக்ஸ்னு இருக்கு. அப்பர் டயகனல் மேட்ரிக்ஸ்னா அப்பர்ல ABC. ஸோ இங்க பாருங்க, இந்த இடம் மட்டும் ஜீரோவா இருக்கணும், மற்ற எல்லாமே எலிமெண்ட்ஸா இருக்கிறது வந்து அப்பர் டயகனல் மேட்ரிக்ஸ். சேம் வே லோயர் டயகனல் மேட்ரிக்ஸ்னா இந்த இடம் ஜீரோவா இருக்கணும், இந்த இடத்துல ஒரு நம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்கணும், 3 4 5 6 இந்த மாதிரி இருக்கணும். அதாவது லீடிங் டயகனலும் இருக்கணும், மற்ற எலமெண்ட்டும் இருந்தா அது லோயர் டயகனல். ஓகே, இது லோயர் டயகனல்னு சொல்லுவாங்க. ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். A diagonal matrix in which all the diagonal elements are equal, அதாவது லீடிங் டயகனல் எலமெண்ட் எல்லாம் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். D1 D2 D3 ரெண்டு மூணுமே என்ன இருக்கு, 2 equal to 2 equal to 2. ஸோ எல்லாமே ஈக்குவலா இருக்கா, தட்ஸ் இட். நம்ம எல்லாமே 3x3 மேட்ரிக்ஸ் தான் எடுத்துக்கோம். 2x2 மேட்ரிக்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 சரி, இது 2ன்னு வச்சுக்கலாம், 0 0 2. இது ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், 2x2 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ்னா டயகனல் எலமெண்ட். ஓகே, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இன் விச் ஆல் த லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ் ஆர் யூனிட்டி. யூனிட்டினா வேல்யூ 1. ஓகே, அதர் எலமெண்ட்ஸ் ஆர் 0. ஸோ பாருங்க, லீடிங் டயகனல் அதோட வேல்யூ எல்லாமே 1 இருக்கா பாருங்க. இது 2x2 மேட்ரிக்ஸ், இது 4x4 மேட்ரிக்ஸ். n cross n மேட்ரிக்ஸ் வரைக்குமே 1 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் நல் மேட்ரிக்ஸ். நல்னு சொல்லும் போதே ஆல் எலமெண்ட்ஸ் ஆர் 0. ஓகே, நல்னு சொன்னாவே ஆல் எலமெண்ட்ஸ் ஆர் 0. புரிஞ்சிச்சுங்களா, எல்லாமே ஜீரோவா இருக்கும். இதே 2x2 மேட்ரிக்ஸ்ல எழுதும் போதும் எவ்வளவுதான். ஓகே, மேட்ரிக்ஸ்னா என்ன, ஒரு ரெக்டாங்குலர் ஏரியாவில் வந்து ரோ அண்ட் காலம் வரிசையில் எழுதுறது தான். நெக்ஸ்ட் வந்து ரோ மேட்ரிக்ஸ். ஸோ ரோ மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லும் போதே ஒன்லி ஒன் ரோ இருக்கிறது தான். ஓகே, எ மேட்ரிக்ஸ் ஒன்லி கண்டெயின் ஒன் ரோ, 1 cross 1 மேட்ரிக்ஸ். ஓகே, A11 A12 எக்ஸெட்ரா A11 1 cross 1 மேட்ரிக்ஸ்னு இருக்கா. நெக்ஸ்ட் காலம் மேட்ரிக்ஸ். காலம்னு சொல்லும் போது ஒன்லி கண்டெயின் ஒன் காலம். ஓகே, M cross 1 மேட்ரிக்ஸ். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்க அப்பர் டயகனல் மேட்ரிக்ஸ்னா இதுதான் அப்பர் டயகனல் மேட்ரிக்ஸ். லோயர் கீழே இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் இருக்கிறது ஜீரோவாக இருக்கும்னு சொன்னேன். நெக்ஸ்ட் லோயர் டயகனல்னா அப்பரில் இருக்கிற இந்த ஏரியா ஜீரோ இருக்கும், மற்றதுல எலமெண்ட் இருக்கணும். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதோட டைப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்லேருந்து ஒவ்வொரு சம்மையும் எடுத்து அதெல்லாம் சால்வ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.